ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த மறுபிறவி சீரிஸோட ஃபைனல் எபிசோட தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த சேகங் மேயர் எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ற நேரத்துக்கு லீ போய் அவனை அரெஸ்ட் பண்ணி இருந்திருப்பான். லீயோட அப்பாவை கொலை பண்ண கேஸ்ல எல்லாம் இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா அது நடந்து 16 வருஷம் ஆனதுனால கேஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போதைக்கு இவனால ப்ராசிக்யூட்டர் காண கொலை பண்ண கேஸ்லயும் அந்த 4000 கோடி கொள்ளையடிச்ச கேஸ்லயும் மட்டும்தான் இவனால தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். ஆனா அதுக்குமே இவங்கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. சும்மா விசாரணைன்ற பேர்ல விசாரணை கைதியா தான் சேகங்க தூக்கி உள்ள வச்சிருக்கான். கொடுத்த நேரத்துக்குள்ள இவன் கரெக்டான எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா எப்படி ஜெனரலா கரப்ஷன் கேஸ்ல வெளியில விட்டாங்களோ அதே மாதிரி இப்ப சேகங்கையும் வெளியில விட்டுதான் ஆகணும். இதுல பொதுமக்கள் வேற சேகங்க வெளியே விடுங்க அவனுக்கு ஆதரவா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி மக்கள் பிரஷர் கொடுக்கறதுனால சேகங்க நம்மளால ரொம்ப நாளைக்கு உள்ள வைக்க முடியாது. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த ஜோசம் கேட்டுக்கிட்டு இருக்காரா. அதுக்கு லீ சொல்றான், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், இன்னைக்கு நைட்டு டிவில ஒரு நிகழ்ச்சி ஒன்னு ஒளிபரப்பாக போகுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சேகங்க்கு சப்போர்ட் பண்ற மக்கள் எல்லாருமே அவனை எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே கட் பண்ணி இந்த டிவி சேனலை தான் காமிக்கிறாங்க. உண்மைக்கான வேட்டை அப்படின்ற ஒரு ஷோ மூலியமா சேர்மன் லீயோட கொலை கேஸை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி இந்த ஜெனி ஒரு டீமோட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த டீமை சேர்ந்த ஒரு ஆளை இந்த ரிப்போர்ட்டர் கேஷுவலா மீட் பண்றான். என்னப்பா இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோவா, 1.5 மணி நேரம் நிகழ்ச்சின்னு கேள்விப்பட்டேன், அப்படி என்ன ஸ்பெஷல் ஷோ அப்படின்ற மாதிரி கேக்குறானா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார், 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல கிங்கா இருந்தார் இல்லையா சேர்மன் லீ, அவரோட கேஸ் தான் சார் இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில ஒளிபரப்ப போறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கேஸ்ல உண்மையான கல்பிரட்டே இப்ப மேயர் எலெக்ஷன்ல ஜெயிச்சார் இல்லையா சேகங், அவர்தான் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இந்த ரிப்போர்ட்டருக்கு தூக்கி வாரி போடுது. கரெக்டா அந்த நேரத்துக்கு ஜெனி வேற அங்க வந்துடுறா. இன்னைக்கு ஒளிபரப்பாக போற அந்த நிகழ்ச்சியில ஜெனியும் அப்பியர் ஆக போறாங்களா. இந்த கேஸ்ல யாரெல்லாம் உண்மையான கல்பிரட்டோ அவங்களோட உண்மையான பேரெல்லாம் வேற ரிவீல் பண்ண போறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறாரு, ஏன் மேடம் உண்மையான பேர் உங்க பாட்டுக்கு டிவி நிகழ்ச்சியில சொன்னீங்கன்னா உங்க மேல கேஸ் போட்டு சூ பண்ணிடுவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. பண்ணா பண்ணிட்டு போட்டும், எந்த அளவுக்கு அவங்க இந்த விஷயத்துல ரியாக்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு நாங்க சொல்ற உண்மை ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்டு இவனுக்கு பக்குன்னு இருக்கா. உடனே ஓடி போய் ஜெயில இருக்கிற சேகன் கிட்ட விஷயத்த சொல்றான். அவனுமே இதை கேட்டு ஷாக் ஆயிடுறான். எக்காரணத்து கொண்டும் இந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது, அது எப்படியாவது தடுத்து நிறுத்திடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இது வந்து லைவ் டெலிகாஸ்ட்லாம் கிடையாது, முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்து அதுக்கப்புறமா கேசட் மூலமா பிளே பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான் பண்ண போறாங்க. சோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த கேசட்டை எப்படியாவது அழிச்சிரு அப்படின்ற மாதிரி தான் இந்த சேகங் சொல்றான். இவனும் போய் பாக்குறான். அவங்க ரெக்கார்டிங் எடிட்டிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டு கேசட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரேக்காக எல்லாரும் வெளியில போறாங்க. அவங்க எல்லாம் வெளியில போன நேரமா பார்த்து இந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்றான், உள்ள போய் அந்த கேசட்டை திருடிட்டு கீழே விழுந்து வாரி தளத்தெறிக்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். போய் ஒரு படிக்கட்டு மூலையில உட்காந்துட்டு அந்த கேசட்டை உடைச்சு உள்ள இருக்கிற டேப் எல்லாம் உருவிட்டு இருக்கான். என்னப்பா பண்ற அப்படின்னு பின்னாடி ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா சேனலோட ஓனர், அந்த டீமை சேர்ந்தவங்க, அப்புறம் ஜெனின் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கேஸ்ல ஒரு ரிப்போர்ட்டர் கிரிமினல் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியும். அந்த ரிப்போர்ட்டர் கிரிமினலே இவன் தான் அப்படிங்கிற விஷயத்த ஜெனி இவங்க கிட்ட சொல்லிட்டா போல இருக்கு. அதை ப்ரூவ் பண்றதுக்காக தான் இவங்க இப்படி ஒரு டிராமாவே நடத்திருக்காங்க. வேணும்னே இவங்க கிட்ட உண்மையை சொல்லி வேணும்னே அந்த ரூம்ல ஒரு டூப்ளிகேட்டான கேசட்டை வச்சுட்டு வேணும்னே இவங்க அங்கிருந்து வெளியில போயிருக்காங்க. இப்ப இவன் கஷ்டப்பட்டு உடைச்சிட்டு இருக்கிறது டூப்ளிகேட் கேசட், ஒரிஜினல் கிடையாது. ஒழுங்கா ரெசிக்னேஷன் லெட்டர் நீயே எழுதிட்டு வந்து என்கிட்ட குடுக்குற அப்படின்ற மாதிரி அந்த எம்டியும் திட்டிட்டு போயிடுறாரு. ஜெனி சொல்றா, நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் லீ கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சினா ஒழுங்கா அப்ரூவரா மாறிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ அங்க இருந்து போயிடுறாளா. அப்ப இந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்றான், அவனோட பொண்டாட்டிக்கு கால் பண்ணி உடனே பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு நீ கிராமத்துக்கு போயிடு, எக்காரணத்தை கொண்டும் பிள்ளைங்களை டிவியை மட்டும் பார்க்க விட்டுடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இங்க லீ என்ன பண்றா, சேகங்க வந்து பார்த்து, என்ன சார் உங்களுக்கு மக்களோட ஆதரவு அளவுக்கு அதிகமா இருக்கும் போல இருக்கே, ஆனா இன்னைக்கு நைட்டு டிவி நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னா அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல, யாரும் உங்களை சப்போர்ட் பண்ண போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றானா. நான் இந்த மக்களை என்னைக்கு நம்பினதே கிடையாதுதா, நான் சட்டத்தை மட்டும் தான் நம்பினேன், நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, நம்ம நாட்டோட ஸ்ட்ராங்கான லீகல் டீம் சட்டங்கிற ஷீல்ட வச்சு என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அது சட்டம் இல்ல பணம், ஏன்னா சட்டத்தை வச்சு உங்களை ப்ரொடெக்ட் எல்லாம் பண்ண முடியாது, பணத்துக்காக வேணா யாராவது வருவாங்க அப்படின்ற மாதிரி லீ சொல்றான். அது சட்டமோ பணமோ, ஆனா உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சுக்கிட்டு உன்னால என்ன அசைச்சு கூட பார்க்க முடியாது, பாத்துக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி இங்க சேகங் சொல்றான். அப்படியே கட் பண்ணி ஜீவாவை காமிக்கிறாங்க. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் இந்த சேகங்க ஹீரோ மாதிரி எழுதிருப்பாங்க போல இருக்கு. அதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு தான் சேகங்க பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா. அந்த பில்லு இன்னமும் இவகிட்ட தான் இருக்கு, லீ கிட்ட கொடுக்கவே இல்ல போல இருக்கு. அந்த பில்ல பார்த்துட்டு இவ ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறா. முதல் நாள் ராத்திரி லீ ஜீவா கிட்ட அந்த பில்லை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்டு இருந்திருப்பான். அதுக்கு இவன் எந்த பதிலுமே சொல்லாம முறைச்சிட்டு அங்கிருந்து போக பார்த்திருப்பாளா. அப்ப லீ சொல்லியிருப்பான், ஒரு ப்ராசிக்யூட்டர் தப்பு பண்ணுனா ஒரு இன்னசென்ட் கிரிமினலா மாத்தப்படுவான், அதே ஒரு ப்ராசிக்யூட்டர் கிவ் அப் பண்ணிட்டா கிரிமினல் சுதந்திரமா நாட்டுக்குள்ள போய் என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த வார்த்தையை நீங்க தான் நான் முதல்ல ப்ராசிக்யூட்டராய் உங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணப்ப என்கிட்ட சொன்னீங்க, ஆனா நீங்க இதை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். அதுக்கு ஜீவா இவனை பார்த்து முறைச்சிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருப்பா. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு லீக்கு போன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. போன் பண்ணிட்டா போல இருக்கு. அடுத்த நாள் இவ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்கார்ந்திருக்கா. லீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த சீஃப் யாங்கும் அசிஸ்டன்ட் ஹாங்கும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. அங்கதான் இவ வந்து உட்கார்ந்திருக்கா. விரக்தியில ஃபுல்லா குடிச்சு தள்ளிட்டு இருக்கா. லீயும் இவளை பாக்குறதுக்காக வரான். ஜட்ஜி மேடம் சோகத்துல இருக்காங்க போல இருக்குப்பா, ரொம்ப நேரமா குடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சீஃப் யாங் சொல்றாரா. இவனும் போய் அவங்க கிட்ட இருக்கிற பாட்டில பிடிங்கிட்டு ஏன் இப்படி குடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். இங்க பாரு, நான் இந்த நாட்டோட ஜட்ஜி மட்டும் இல்ல, உன்னோட சுப்பீரியரும் கூட. இப்ப நான் சொல்ற விஷயத்த சீரியஸா ஒழுங்கா காது கொடுத்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு
பண்ணிட்டு இவங்க அந்த பில் எடுத்து அவங்க கிட்ட வைக்கிறாங்க. சட்டத்தை வழி நடத்துறவங்களே அந்த சட்டத்தை மீறினா சாமானிய மக்களுக்கு சட்டத்து மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அதனால இப்ப ப்ராசிக்யூட்டரா நீ உன்னோட கடமையை செய்ய போற. இந்த பில்லுல இருக்கிற அக்கௌண்ட் நம்பரோட ஒரிஜினல் ஓனர் சேகங் தான். இந்த அக்கௌண்டோட அடி ஆழ வரைக்கும் போய் உண்மை என்னன்னு முழுசா கண்டுபிடிச்சு அதை ரிவீல் பண்ண வேண்டியது ப்ராசிக்யூட்டரா உன்னோட கடமை. சரியான நியாயத்தை வழங்க வேண்டியது ஜட்ஜா என்னோட கடமை. நீ உன்னோட கடமையை செய், நான் என்னோட கடமையை செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே கட் பண்ண இவங்க சொன்ன அந்த டிவி ஷோ டெலிகாஸ்ட் ஆகுது. நம்ம பார்க் இருக்காங்களே லியோட அம்மா, அவங்கல இருந்தே இந்த கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட மெமோரியலை காமிச்சு இவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, சேர்மன் லீயை கொலை பண்ண கேஸ்ல அவங்களுக்கு 13 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது, மென்டல் அசைலம்ல அவங்க டார்ச்சர் அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்றாங்க. சேர்மன் லீக்கு எப்படி எல்லாம் தப்பு நடந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே முழுசா சொல்லிடுறாங்க. ஆனா இந்த கதையில கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர், நடிகை, ப்ராசிக்யூட்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்களே தவிர அவங்களோட பேர்லாம் சொல்லல. கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கதையில வந்த கிரிமினல்ஸோட உண்மையான பேரை ரிவீல் பண்றதுக்கு ஜெனியை கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி ஜெனியை கூப்பிடுறாங்க. ஜெனி வந்து தான் சொல்றா, உண்மையிலே சேர்மன் லீயை கொலை பண்ணது இந்த சேகங் தான், இப்ப மேயரா செலக்ட் ஆகியிருக்கான்ல அவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. நிறைய பொதுமக்களுமே இந்த சேகங்க்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை, அடைச்சி போங்கடா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சேகங்குமே ஜெயிலுக்குள்ளதான் உட்காந்துருக்கான். ஆனா காதால இந்த நிகழ்ச்சி எங்கேயோ கேட்டுட்டு இருக்கான். பக்கத்துல ஜெயிலரோட ரூம்ல இருந்து கேக்குதா என்னன்னு தெரியல. ஜெனரல், என்பி, ரிப்போர்ட்டர்னு எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல இருந்துட்டு இதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க 3 பேரும் ரிக்ரெட் பண்றாங்க இல்லையா, அதனால அவங்க வருத்தப்படுற மாதிரி தெரியல. கடைசியில அந்த ரிப்போர்ட்டர் கேட்கறான், இந்த கதையில அந்த சேர்மன் லீயோட பையன் கங்சுக் இன்னும் உயிரோட இருக்கான்னு சொன்னீங்க, அந்த கங்சுக்கோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்பிக்கு தெரியாது இல்லையா, அவ ரொம்ப ஆர்வமா உட்காந்து யாருது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. அப்ப இங்க ஜெனி சொல்றா, இந்த மேயர் சேகங்க அரெஸ்ட் பண்ண ப்ராசிக்யூட்டர் லீ தான் உண்மையிலேயே சேர்மன் லீயோட பையன் கங்சுக் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டு ஜெனிக்கு பயங்கர ஷாக்கு. லீ, நீயும் என்ன ஏமாத்திட்டியா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த லீ என்ன பண்றான், மேனேஜரை போய் பார்த்து ஜீவா கொடுத்தா இல்லையா அந்த ஸ்விஸ் பேங்கோட பில்லு, அதை கொண்டு போய் அவன் முன்னாடி வச்சு, நாங்க இந்த சீக்ரெட் ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த 4000 கோடி பணத்தையும் நாங்க எடுத்துக்க போறோம், இப்போ அந்த சேகங் கூட ஒத்த பைசா கிடைக்காது, அவன் எப்படி உனக்கு பணம் கொடுக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு என்பி கிட்ட இருந்து கால் வருது. அடிச்சு புடிச்சு வெளியில வரான். வெளியில வர சொல்லியிருப்பா போல இருக்கு. வெளியில வந்து தேடி பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் அவ கால் பண்றா. எதிர்த்தாப்புல இருக்கிற டெலிபோன் பூத்ல இருந்து தான் அவ கால் பண்றா. இவங்க கிட்ட எங்க இருக்குன்னு சொல்லாமையே தான் பேசுறா. நீயும் என்ன ஏமாத்திட்டல, நான் ஒன்ன மட்டும் தான் நம்பினேன், என்ன ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ எப்படி வெளியில வந்த அப்படின்னு கேக்குறானா, நான் அந்த சேகங்க கொலை பண்ணணும்ன்றதுக்காக தான் வந்தேன், அவனுக்காக நான் விஷமெல்லாம் வாங்கி வச்சேன், ஆனா இப்ப பார்த்தா அவனுமே பாவம்னு தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாளா. இங்க பாரு, உனக்கு கிடைச்சிருக்கிற தண்டனை வெறும் 3 வருஷம் தான், தயவு செஞ்சு நீ திரும்ப ஜெயிலுக்கே போயிடு, அந்த 3 வருஷ தண்டனையை அனுபவிக்க பாரு, நான் உனக்காக பரோல் ரெக்வெஸ்ட் பண்றேன், உன்னை எப்படியாவது அதையும் கம்மி பண்ணி உனக்கு வெளியே கூட்டிட்டு வந்துடுறேன், தயவு செஞ்சு உள்ள போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றானா. நீ என்ன பழி வாங்கணும்னு தானே நினைச்ச, இப்ப என்ன திடீர்னு எனக்கு ஹெல்ப் பண்ணங்கிற, உங்க அப்பா அம்மா உனக்கு கொன்னதுக்கு நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. நான் ஹெல்ப் பண்றது உனக்காக இல்ல, உன் பையனுக்காக, ஏன்னா அம்மாவை பிரிஞ்சு நான் எப்படி கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தெரியும், நான் பட்ட அதே வழியை இன்னொரு பையன் அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், உன் பையனுக்காக தான் இந்த ஹெல்ப் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னை நான் மன்னிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நீ உன்னோட தப்ப எல்லாம் உணர்ந்து எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சு புதுசா உன்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவ அங்க கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. பையனுக்காக நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் போன அவ பாட்டு கட் பண்ணிட்டு நின்னுட்டு அழுதுட்டு இருக்கா. இங்க இந்த ஜெனரல் குற்ற உணர்ச்சியில உட்காந்து அழுதுட்டு இருக்கான். லீ சொல்லியிருப்பான் இல்லையா, உங்க பையனை கொலை பண்ணது உங்களோட பேராசை தான் சொல்லி, அதை நினைச்சு பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கான். ஆமா, என்னோட பேராசை தான் என் பையனை கொன்னுடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சேகங்கோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. இவன் ஆளுங்கட்சியோட மேயரா செலக்ட் ஆயிட்டாங்கிறதுனாலே என்னவோ தெரியல, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக 3 ஜட்ஜி வராங்க. அதுல ஒரு ஜட்ஜி நம்மளோட ஜீவா தான். கேஸ ப்ராசிக்யூட்டரா இருந்து விசாரிக்கிறது லீ தான். அங்க சாட்சியா வந்து உட்கார்ந்து இருக்கிறது இந்த மேனேஜர் தான். லீ போய் அந்த மேனேஜர் கிட்ட கேக்குறான், ப்ராசிக்யூட்டர் கான் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு கடைசியா அவர் உங்களை தான் மீட் பண்ணிருக்காரு, என்ன நடந்தது அன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவனும் சொல்றான், அந்த 4000 கோடி சீக்ரெட் அக்கௌண்ட பத்தி தான் ப்ராசிக்யூட்டர் கான் என்கிட்ட விசாரிச்சாரு, அப்போ சேகங் அங்க வந்தா என்ன அங்க இருந்து போக சொல்லிட்டான், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு சேகங் கையில ரத்தத்தோடையும் பதட்டத்தோடையும் என்கிட்ட ஓடி வந்து ப்ராசிக்யூட்டர் கானை கொலை பண்ணது லாயர் லீ தான் சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி மிரட்டினாரு, நானும் அதை தான் பண்ணுனேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா இந்த மேனேஜரோட ஹெல்ப்போட அந்த 4000 கோடியை கொள்ளை அடிச்சது இந்த சேகங் தான். அது ஸ்விஸ் பேங்க்ல ஒரு சீக்ரெட் அக்கவுண்ட்ல மறைச்சு வச்சிருக்கான். இந்த விஷயத்தை ப்ராசிக்யூட்டர் கான் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால இந்த சேகங் தான் ப்ராசிக்யூட்டர் கானை கொலை பண்ணிட்டான், அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கொடுத்தாலே அந்த பில் எடுத்து காமிக்கிறான். இது அந்த 4000 கோடி மறைச்சு வைக்கப்பட்டு இருக்க அந்த அக்கவுண்டோட டிரான்சாக்ஷன் பில் தான் இது. இதுல அக்கவுண்ட் நம்பர் இருக்கு, அந்த அக்கவுண்ட் நம்பரை வச்சு நாங்க அந்த ஸ்விஸ் பேங்க்ல அக்கவுண்டோட டீடைல வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலையும் எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்துட்டு சேகங் ஜட்ஜ் பேனல்ல இருக்கிற ஜீவாவை திரும்பி பார்த்து முறைக்கிறான். ஏன்னா அவன் கொடுக்காத லீக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பான் அந்த பில்ல, இவ கொடுத்துட்டால, அதுக்கு தான் முறைக்கிறான். இந்த சேகங் தான் 4000 கோடியை கொள்ளையடிச்சான், அதை ப்ராசிக்யூட்டர் கான் கண்டுபிடிச்சிட்டான், அதனால இந்த சேகங் தான் ப்ராசிக்யூட்டர் கானை கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி லீ அந்த கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிடுறான். அதே சமயம் கோர்ட் ரூமுக்கு வெளியில ஒரு பாத்ரூமுக்கு வெளியே இந்த ஜெனரலோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் நின்னுட்டு இருக்கானா. அப்ப யாரோ ஒரு கிளீன் பண்ற ஆள் வந்து ரகசியமா ஒரு கவர் மாதிரி ஒன்னு கொடுத்துட்டு போறான். அந்த கவரை எடுத்துட்டு போய் பாத்ரூம்குள்ள டாய்லெட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க ஜெனரல் கிட்ட கதவு கடியில விட்டு கொடுக்குறான். அந்த கவருக்குள்ள ஒரு கன்னு தான் இருக்கு, அதை இந்த ஜெனரல் எடுத்து மறைச்சு வச்சிருக்கான். அன்னைக்கான ஹியரிங் முடியுது, இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. ஹியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் சேகங்க போலீஸ்
போலீஸ் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனை பாக்குறதுக்காக ஜீவா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கும் பின்னாடி நம்ம லீயும் சீஃப் யாங்கும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப இங்க ஜீவா போய் சேகன் கிட்ட சொல்றா, நான் ரெக்ரெட் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்றாளா. எதுக்கு, என்ன லவ் பண்ணதுக்கா இல்ல எனக்கு துரோகம் பண்ணதுக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ரெண்டுத்துக்கும் தான் அப்படின்னு ஜீவா சொல்றாளா. அந்த சமயத்துல டக்குனு ஜெனரல் எங்கேயோ சைடுல இருந்து ஓடி வந்து டே சேகங் அப்படின்னு கத்திக்கிட்டே அவனை ஷூட் பண்ணிடுறான். லெஃப்ட் சைட் ஷோல்டர்ல தான் குண்டு போயிட்டு உடனே ஓடி போய் லீ அவரை புடிச்சிடுறான். இல்லனா மறுபடியும் ஷூட் பண்ணி இருந்திருப்பான். அவனை எப்படி புடிச்சு தடுத்து நிறுத்திடுறாங்க. இந்த சேகங்கையும் ஆம்புலன்ஸ் வர வச்சு அந்த ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக வந்த என்பி மறைஞ்சு நின்னு பாத்துட்டு தான் இருக்கா. ஆனா அந்த ஆம்புலன்ஸ்ல சேகங்க்கு எப்பவுமே வேலை செய்வான் இல்லையா ஒரு டிடெக்டிவ், அவன் மட்டும் தான் இருக்கான். கூட ஒரு டாக்டர் இருக்காங்க. இங்க லீ சொல்றான், இந்த சேகங் சாதாரண ஆள் இல்ல, கண்டிப்பா அவன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆம்புலன்ஸ்ல ஒரு டாக்டரும் அந்த டிடெக்டிவ் தானே இருக்காங்க. அந்த டாக்டர் பரபரப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எமர்ஜென்சி கேஸ் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கேப்ல இந்த சேகங் அந்த டிடெக்டிவ் கிட்ட கூப்பிட்டு என் ஹேண்ட் கஃப கழட்டு அப்படின்னு சொல்றான். அவனும் கழட்டி விட்டுடுறான். என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடுப்புல இருக்கிற துப்பாக்கி எடுத்து அவன் மண்டையிலேயே ஒரு அடியை போட்டுட்டு இந்த டாக்டர் கிட்ட துப்பாக்கியை காமிச்சு அவன் அந்த வேன்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். வெளியில குதிச்சிடுறான். புல்லட் பட்டிருக்கு இல்லையா, அதனால அவனால நடக்க முடியல. தடுமாறி ரோட்ல விழுந்து கிடக்குறான். அப்போ இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே என்பி அந்த இடத்துக்கு வந்தவ இவன் இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவ கார்ல ஏத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறா. இப்படி இந்த சேகங் துப்பாக்கியோட எஸ்கேப் ஆகி போயிட்டான்னு தெரிஞ்சதும் லீ ஒரு டீமையே வச்சுட்டு ஊர் புறம் சேகங்க தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஜெனரல் வந்து பாக்குறான். எதுக்காக சேகங்க சுட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். எதுக்காக நீ என்ன தடுத்த, நீ மட்டும் என்ன தடுக்காம இருந்திருந்தீங்கன்னா அவனை நான் அங்கேயே கொண்டு இருந்திருப்பேன். அவன் அங்கேயே செத்து இருந்தானா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இப்ப பாரு தேவையில்லாம அவன் துப்பாக்கியோட எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கானா. நீங்க எல்லாம் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்ல. நீங்க செஞ்ச தப்புக்கு சட்டப்படி நீங்க தண்டனை அனுபவிக்கணும்னு மட்டும் தான் நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இங்க லீ சொல்றான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவன் துப்பாக்கியோட இப்ப எஸ்கேப் ஆயிட்டான். அவன் துப்பாக்கி இப்ப யாரு குறி வைக்கும்னு நினைக்கிற, உன்னதான் குறி வைக்கும். அவன் உன்னதான் கொல்லணும்னு வெறித்தனமா சுத்திட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த ஜெனரல் சொல்றான். அவன் என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும், அவனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த ஜெனரலோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருந்தா இல்லையா, அவன் கையில விலங்க மாட்டி உள்ள கூட்டிட்டு வராங்க. இவனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜெனரல் பாத்துட்டு இருக்கான். ஒண்ணும் இல்ல சார், என்ன கொலை பண்ண பார்த்தான் இல்லையா ஒரு ட்ரக் டிரைவர், அவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டான். இந்த உங்களோட அசிஸ்டன்ட் தான் அவனுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கானா, அதனாலதான் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப இவன் தான் சொல்லணும் இவனுக்கு யார் ஆர்டர் கொடுத்ததுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட கேக்குறான். உண்மையை சொல்லு, உனக்கு யாரு என்ன கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவன் திரும்பி ஜெனரலை பாக்குறான். ஜெனரல் ஒரு மாதிரி அமைதியா கீழே குனிஞ்ச மாதிரியே உட்கார்ந்துருக்காரா. யாரும் எனக்கு ஆர்டர் கொடுக்கல, நானா தான் அவங்க கிட்ட உன்னை கொல்ல சொல்லி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். டேய், நீ மொத்த கிரைம்கான பழியையும் நீயே ஏத்துக்கிற அப்படின்னா முழு தண்டனையும் உனக்கு மட்டுமே கிடைக்கும். உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்காங்க, அதை நினைப்புல வச்சுக்கிட்டு பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, எனக்கு யாரும் ஆர்டர் கொடுக்கல, நான் தான் அந்த டிரைவருக்கு ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவன் மறுபடியும் சொல்றான். இதை கேட்டுதான் அந்த ஜெனரல் இருந்துட்டு இல்ல அவன் போய் சொல்றான், நான் தான் உனக்கு கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. சார், நீங்க ஆல்ரெடி சேகங்க கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல சார்ஜ் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க இதையும் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க மேல 2 அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போட வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி லீ சொல்றான். பரவாயில்ல போட்டுக்கோ, நான் தானே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே, அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியில போயிடுறான். இங்க இந்த ஜெனரல் உட்காந்துட்டு பையனை நினைச்சு அழுதுட்டு இருக்கான். கான் என்ன மன்னிச்சிருடா, உங்க அப்பாவை மன்னிச்சிருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த என்பி சேகங்க எஸ்கேப் பண்ணி கூட்டிட்டு போனா இல்லையா, அவ இங்க தனியா ஒரு வீட்டுல வச்சிருக்கா, யாரையோ கூட்டிட்டு வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அவனுமே இல்லீகலான ஆள் தான் போல இருக்கு. சைனாவுக்கு தப்பிச்சு போறதுக்காக சைனாவோட டூப்ளிகேட் பாஸ்போர்ட் எல்லாம் இவளுக்கு கொடுத்துட்டு இருக்கான். பணத்தை கொடுத்து யாருக்கிட்டையும் இதை சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வச்சுட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணி ஜெனியோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க மறுபடியும் பழசெல்லாம் மறந்து போயிட்டாங்க போல இருக்கு. சின்ன குழந்தை மாதிரி ஒரு முழு கேக்க எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க வயசுக்கு இப்படி முழு கேக்க சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது. ஜெனியும் எவ்வளவோ தடுத்து பாக்குறா, கேட்க மாட்டேங்கிறாங்களா. அதனால ஜெனியும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்துட்டு அவங்களை எல்லாத்தையும் சாப்பிட விடக்கூடாது, நாம எல்லாத்தையும் சாப்பிடலாவான்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு எல்லாரும் அந்த கேக்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லீ இவங்களை பாக்குறதுக்காக வரான். ஆனா லீய பார்த்ததுமே அவங்க அழுதுட்டே ஓடி வந்து வேகமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஜெனியோட அப்பா பேரை சொல்லிட்டே அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஏன் இவ்வளவு நாளா பாக்கல, என்ன விட்டுட்டு எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அப்பா பேரை சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் புரியுது இவங்க வந்து ஜெனியோட அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜெனி சொல்றா, உன் கூட இருந்தார் இல்லையா அந்த ஃபேக்கான ஜிங்கோஜி, அவர் தான் அம்மாவை நல்லா பாத்துட்டாரு. ஆனா இப்ப அவர் எங்க போனாருன்னே தெரியல, அவர் இல்லாததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மாவை பாத்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. லீ எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அந்த ஃபேக்கான ஜிங்கோஜி வேற யாரும் இல்ல, உன்னோட அப்பா தான். உன் அப்பா என்ன சாகலாம் இல்ல, ஒரு உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்றான். ஆக்சுவலா ஜெனி சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு போல இருக்கு. அவ அவங்க அப்பாவை பார்த்ததே இல்ல, அப்பயே இவங்க அப்பா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க அம்மா வளர்த்திருக்காங்க. இதை கேட்டுதான் அவ அழ ஆரம்பிச்சிடுறா. ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறா. உங்க அப்பா தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி ஜெனியோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து வீடு வாசல் இல்லாம பிச்சைக்கார மாதிரி பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு நியூஸ் பேப்பர் பொத்திட்டு தூங்கிட்டு இருக்காரு. அங்கதான் இந்த ரிப்போர்ட்டர் இருக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வெளியூருக்கு அனுப்பி வச்சிட்டான் போல இருக்கு. அங்க வந்து பிச்சைக்கார மாதிரி அவனும் அவங்களோட சேர்ந்துட்டு நியூஸ் பேப்பர் பொத்தி
கட்டிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஜெனியோட அப்பா ரொம்ப கொரட்டை விடுறாரு. அவரோட கொரட்டை சத்தம் தாங்க முடியாம அவன் எந்திரிச்சு அங்க இருந்து போயிடுறான். அவன் போன நேரத்துல இங்க அவரை தேடிட்டு ஜெனியும் ஜெனியோட அசிஸ்டன்டும் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்களை பார்த்தது இவர் உடனே நியூஸ் பேப்பர் எடுத்து மூஞ்சில மூடிட்டு படுத்துக்கிறாரு. ஆனாலும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஜெனி உண்மையெல்லாம் சொல்லல, ஒரு மாதிரி அழுகை அடக்கிட்டு அவர்கிட்ட பேசுறா. அம்மாவுக்கு திரும்பவும் உடம்பு சரியாம போயிடுச்சு, நீங்க இங்க இருக்கிறதுக்கு என் வீட்டுல வந்து இருக்கலாம்ல, அம்மாவை பாத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாளா. கண்டிப்பாமா நான் வரேன், இங்க இருக்கிறதுக்கு நான் அங்க இருக்கிறது எவ்வளவு பெட்டர் போலவா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துடுறாரு. எங்க இவரையும் மறந்துருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து அவங்க அம்மாவை பாக்குறாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து இவரை பார்த்ததுமே போய் பண்ணிட்டு எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னும் குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. இந்த சேகன் தப்பிச்சு போய் இன்னையோட 3 நாள் ஆகுது. 3 நாளா மயக்கத்துல இருந்தவன் இப்பதான் கண் முழிச்சு எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுமே நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கான். பக்கத்துல என்பி தான் இருக்கா. நீ இங்க சேஃபா என்னோட வீட்டுல தான் இருக்க, கவலைப்படாத. நான் இங்க இருந்து சைனாக்கு தப்பிச்சு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீ என் கூட வந்துட்டு நம்ம 2 பேரும் சைனாக்கு போயிடலாம், அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்பி சொல்றா. நீ என்ன அந்த லீ கூட கூட்டு சேர்ந்துட்டியா, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறியா, என்னால எங்கேயும் வர முடியாது, நான் அந்த லீயை கொல்லணும், அவனை கொல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பேசுற, நாம தான் லீக்கு பாவம் பண்ணிருக்கோம், அவனோட அப்பா அம்மாவை கொலை பண்ணி, அவன் நமக்கு எந்த தப்பும் பண்ணலையா, அவனை எதுக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆனா அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். உடனே லீ இங்க வர சொல்லு, நான் அவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். இங்க லீ என்னடானா அந்த சேகன் எங்க போயிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ஜெனரலா ஜெயில இருக்கான், அவன்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த ரிப்போர்ட்டர் கொண்டாடி பிள்ளைங்க எல்லாம் எங்கேயோ வெளியூருக்கு அனுப்பி வச்சுட்டு அவன் ஹோம்லெஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கான், அவன்கிட்ட போறதுக்கும் வாய்ப்பு இல்ல. இந்த என்பி ஆல்ரெடி தலைமறைவா தான் இருக்கா, ஒருவேளை என்பி கூட இருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்பிஏ கால் பண்றா. நான் ஒரு இடத்துல தலைமறைவா இருக்கேன், அந்த அட்ரஸ் நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், வந்து என்னை கூட்டிட்டு போய் ஜெயிலேயே விட்டுடு, நீ வரும்போது தனியா தான் வரணும், கூட யாரையும் கூட்டிட்டு வராத அப்படின்ற மாதிரி சொல்றா. இவ இப்படி பேசுறதுலயே இவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு. சேகன் ஒருவேளை உன் கூட தான் இருக்கானா, அப்படி அவன் உன் கூட தான் இருக்கான் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் அங்கதான் இருக்கான், துப்பாக்கி முனையில இவளை பேச வச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் என் குரல் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி என்பி சொல்றா. ஒருவேளை அவன் ஃபோர்ஸ் பண்ணி தான் என்கிட்ட இந்த மாதிரி பேச சொன்னான் அப்படின்னா மெடிசன் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். அவளும் அதே மாதிரியே சொல்றா. சரி இப்ப நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வேற என்னமோ கேள்வி கேட்கறான். அது என்னன்னு தெரியல, ஆனா அதுக்கு பதிலுக்கு என்பி சொல்றா, எனக்கு சளிதான் பிடிச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, நீ உடனே கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறா. இந்த சேகன் ஜன்னல் கிட்ட நின்னுட்டு வாசலையே பாத்துட்டு இருக்கான். லீவ் வரானான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. அப்ப இந்த என்பி 2 கிளாஸ்ல ட்ரிங்க் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட குடுக்குறா. சாரி என்பி, நான் வேற வழி இல்லாம தான் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துட்டேன், நான் அந்த லீயை மட்டும் கொன்னுட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் உன் கூட வேற எங்கேயாவது தப்பிச்சு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா பேசுற டயலாக இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இவளும் சரி சரின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட அந்த ட்ரிங்கை குடுக்குறா. அதுக்கப்புறம் லீயுமே வரான். லீ வந்துட்டு என்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவகிட்ட நின்னுட்டு இருக்கான். பின்னாடியில இருந்து அந்த சேகன் துப்பாக்கியோட வந்து நிக்கிறான். எல்லாத்தையும் அழிச்சிட்டியடா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச என்னோட ரெப்புடேஷன், என்னோட கனவு, என்னோட ஃபியூச்சர், என்னோட பணம், நீ எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிட்டியடா அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கானா. இப்பவும் நம்புறியா உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்னு சொல்லிக்கிட்டே இருப்பிய, அந்த ஜஸ்டிஸை நீ ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை உனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி இந்த லீ சொல்றானா. பேசாதடா, என்ன பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வின் பண்றது மட்டும்தான், இன்னைக்கு இங்க நீ சாக போற, நான் உயிரோட இருக்க போறேன், அப்படின்னா நான் வின் பண்ண போறேன்னு அர்த்தம், என்னோட ஜஸ்டிஸ் தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இப்ப என்ன உனக்கு என்ன ஷூட் பண்ணணுமா, ஷூட் பண்ணிக்கோடா, உன்னால முடிஞ்சா பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நெஞ்சு நிமித்திட்டு நின்னுட்டு இருக்கான். இந்த சேகனுக்கு செம்மக்கம் வருதா, அவனை ஷூட் பண்ணிடுறான். ஆனா என்ன துப்பாக்கில இருந்து புல்லட் தான் ஃபயர் ஆகவே இல்ல. இவனுக்கே ஒண்ணும் புரியல, திரும்ப திரும்ப சுட்டு பாக்குறான், அங்க துப்பாக்கில இருந்து புல்லட்டே வர மாட்டேங்குது. இவன் ஒண்ணும் தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கானா. இததானே தேடுற அப்படின்னு சொல்லிட்டு என்பி அவ கையில இருந்து புல்லட்டை காமிக்கிறா. அதெல்லாம் சரசரன்னு கீழே கொட்டுறா. அதை பார்த்துட்டு இவன் முறைச்சிட்டு இருக்கான். கடைசியா லீ கேட்டிருப்பான் இல்லையா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன்னு சொல்லிட்டு, உன்னால அந்த சேகனோட துப்பாக்கியில இருக்கிற புல்லட் எல்லாம் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா உனக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா இவன் துப்பாக்கியோட தப்பிச்சு போயிருக்கான்னு தெரியுமே, அந்த ஜெனரல் வர சொல்லியிருக்கான் இல்லையா, அந்த துப்பாக்கி ஒன்னதான் குறி வைக்க போகுதுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் இவன் இந்த மாதிரி சொல்லியிருக்கான். அதுக்கேத்த மாதிரி அவளும் முன்னாடி துப்பாக்கியில இருக்க புல்லட் எல்லாம் எடுத்து வச்சுட்டா. துரோகம் பண்ணிட்டேல்ல அப்படின்ற மாதிரி இங்க சேகன் சொல்லிட்டு இருக்கானா. அதுக்கு அந்த என்பி இருந்துட்டு, நம்ம இதுக்கு மேல வேற எந்த பாவமும் பண்ண வேணாம் சேகன் அப்படின்னு சொல்றா. அவ வாயில இருந்து ஒரே ரத்தமா கொட்டுது, அப்படியே சரிஞ்சு கீழே விழறா. லீ பதறி போய் அவளை புடிச்சு தூக்குறானா. இங்க சேகன் வாயில இருந்து ரத்தமா கொட்டுது, அவனும் சரிஞ்சு கீழே விழறான். இவனுக்கு என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சிருக்கும் போல இருக்கு. என்பியை பார்த்து முறைக்கிறான். ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ 2 கிளாஸ்ல ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து கொடுத்தா இல்லையா, அந்த ட்ரிங்க்ல இவ விஷத்தை கலந்துட்டா. இவதான் ஒரு மாத்திரை வாங்கி வச்சிருந்தால சேகன் கொல்லணும்னு சொல்லிட்டு அதை 2 கிளாஸ்லயுமே இவ கலந்துருக்கா. 2 பேருமே அதை குடிச்சிருக்காங்க. இவ லீ கிட்ட உட்காந்து சாரி கேட்டுட்டு இருக்கா. அந்த கேப்ல இந்த சேகன் என்ன பண்றான், கீழே விழுந்தவன் தட்டு தடு மாதிரி கீழே கொட்டி கிடக்குற அந்த புல்லட்ல ஒன்னு எடுத்து கன்ல லோட் பண்ணிட்டு இருக்கான். அங்க லீ என்பியை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவசர அவசரமா அவளை தூக்கிட்டு வெளியில ஓடிட்டு இருக்கான். அதுக்குள்ள அவனை குறி வச்சு சுட்டுறணும்னு சொல்லி இவனும் தட்டு தடு மாதிரி அந்த புல்லட்டை எடுத்து கன்னுல போட்டு லோட் பண்ணி அவனை ஷூட் பண்ணலான்னு கண்ணை கையை தூக்குறான். அதுக்குள்ள லீ வீட்டை விட்டு வெளியில போயிடுறான். கரெக்டா அந்த டைம்ல சீஃப் யாங் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, வந்துடுறாரு. அவங்க சேகங்க அரெஸ்ட் பண்ணலான்னு உள்ள போறாங்க. இவன் ஹாஸ்பிட்டலுக்கு என்பி தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்பி விட மாட்டேங்கிறா. அவனை தடுத்து நிறுத்தி, இல்ல என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீயோட மடியிலேயே அவ உயிரை விட்டுடுறா. போலீஸ் எல்லாம் அங்க சேகங்க அரெஸ்ட் பண்றதுக்காக உள்ள போனாங்க இல்லையா, அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி உள்ள துப்பாக்கி ஷூட் பண்ற சத்தம் கேக்குது. அவனே ஷூட் பண்ணிட்டு செத்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணா லீயோட அம்மா மெமோரியல தான் காமிக்கிறாங்க. லீ ஜெனியை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான்.
அம்மா இந்த பொண்ணு பேரு ஜெனி, இவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அவ பார்த்துட்டு உலகத்திலே இவ்ளோ கொடூரமான ப்ரொபோசல் நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களாமா? ஒரு ரிங்கு கூட இல்லாம ஒருத்தன் எனக்கு ப்ரொபோஸ் பண்றான், எவ்வளவு மோசமானவன் பாருங்க உங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கண்ணா பின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. எங்க அம்மா முன்னாடி இப்படி எல்லாம் திட்டாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அவ விடாம திட்டிக்கிட்டே இருக்காளா. அப்பா அவன் பாக்கெட்ல இருந்து அவளுக்கு ஒரு செயின் எடுத்து கொடுக்குறான். அந்த செயின்ல கோல்டு காயின் இருக்கு இல்லையா, அந்த காயினை வச்சு டிசைன் பண்ணி ஒரு டாலர் மாதிரி போட்டிருக்கான். டேய் நீ எப்ப பார்த்தாலும் கையில ஒரு கோல்டு காயின் வச்சிருப்பிய, அதுவாடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. இது அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல இருக்க செயினை எடுத்து காமிக்கிறான். அவன் அதை லாக்கெட்டா மாத்தி அவன் கழுத்துல போட்டிருக்கான் போல இருக்கு. இந்த செயினை ஜெனிக்கு போட்டு விட்டுடுறான். இப்ப சொல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அப்படியே கட் பண்ணா ஜெனிக்கும் லீக்கும் கல்யாணம் நடக்குது. லீ தான் முதல்ல மண்டபத்துக்கு வரான். எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. கிறிஸ்டியன் வெட்டிங்ல பொண்ணை வந்து மணமேடைக்கு அப்பா தானே கூட்டிட்டு வருவாங்க. இங்க ஜெனியோட அப்பா தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே பொண்ணு அடையாளம் தெரியல. இவன் ஜெனியை தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான், இது யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒண்ணும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பாக்குறாங்க அப்படின்னா, நார்மலா எப்பவும் வர ஜெனி வராம நமக்கு ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க இல்லையா ஒரு குண்டு ஜெனி, அந்த ஜெனி தான் இங்க மன பொண்ணா வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கே அடையாளம் தெரியல. டேய் மேனேஜர் யாரா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களா. எல்லாம் நம்ம ஜெனி தான், உங்களாலதான் இந்த நிலைமை, நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு உங்களை தடுக்கிறன்ற பேர்ல அவன் நிறைய சாப்பிட்டு பழையபடி குண்டாயிட்டா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த லீக்கு பழைய குண்டு ஜெனியை பிடிக்கவே பிடிக்காது இல்லையா, பார்த்தாலே அருவருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான்ல. ஆனா இந்த தடவை ஜெனி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணமும் முடியுது. இதோட இந்த சீரிஸே முடிஞ்சிருச்சு. இந்த சீரிஸ் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க. வேற ஏதாவது புது சீரிஸ் போடலாமா, இல்ல நம்ம பழைய பாய்ஸ் சீரிஸோட சீசன் 4 போடலாமா என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சீரிஸ்ல சந்திக்கலாம். பாய்.